ஹாய். சில பேருக்கு ஏதோ ஒன்று மிஸ் ஆன மாதிரி இருக்கும். என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் பைத்தியம் பிடிச்ச மாதிரி சில பேர் அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் என்ன இல்லை, ஏதோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு அன்பு இல்லாமல் இருக்காங்க. தங்களை நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஆக்சுவலாக அவங்களுக்கு நேசிக்கிறது நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களால அதை உணர முடியாமல் ஏதோ இடத்துலேருந்து ஒரு அன்பை தேடிகிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒன்று பார்த்துட்டாங்க, அது கிடைக்கணுங்காண்டி தங்களே வருத்திக்கிட்டு இருப்பாங்க. அது கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போனதுக்கப்புறம் கூட தங்களே வருத்திக்கிட்டு அந்த அன்புக்காக ஏங்கிக்கிட்டே இருப்பாங்க. நைட்டு தூங்க முடியாமல் அழுதுட்டு இருக்கிற நிறைய பேர் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க. ஒன்று இல்லை, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் நான் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு உண்மையான அன்பை காமிக்க போகிறேன். எப்படி அந்த உண்மையான அன்பு நம்மளை திருப்திப்படுத்துது, நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க. நம்ம கடவுளுடைய கிருபையை ஆதியாகமத்தில் ஆரம்பித்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி கடைசி வீடியோ இந்த சீரீஸில் கடவுள் கிருபையுள்ளவர் அப்படிங்கிற அந்த ஓல்டு டெஸ்டமெண்ட்ங்கிற எல்லா புத்தகத்துலையுமே கடவுள் எப்படிப்பட்ட கிருபையுள்ளவர் அப்படின்னு சொல்லி நான் காமிச்சேன். அதோடைய வீடியோஸ்லாம் வேணுன்னா நீங்கள் போய் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ கடைசி புஸ்தகமான மல்கியா புஸ்தகத்தில் கடவுள் எவ்வளோ கிருபை உள்ளவர், எவ்வளோ அன்புள்ளவர் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த புஸ்தகம் ஆரம்பிக்கும் போதே என்ன தெரியுமா சொல்லுது? நான் உங்களை சிநேகித்தேன். நம்ம எத்தனை பேர் ஏதாவது ஒரு அன்புக்காக ஏங்கிட்டு இருப்போம். ஆனால் இங்கே கடவுள் சொல்கிறாரு, நான் உங்களை சிநேகித்தேன் அப்படின்னா உன்னை இப்போ மட்டும் இல்லை, ஆரம்பத்துலேருந்து நான் நேசிக்கிட்டே இருக்கிறேன், உன்னை நான் லவ் பண்ணுறேன், உன்னை விரும்புகிறேன், நீ என்னுடையவன் அப்படின்னு இந்த உலகத்தையே படைத்த கடவுள் சொல்கிறாரு. மக்கா, நம்ம சில பேருக்கு அந்த அன்பு புரிய மாட்டேங்குது. கடவுள் தான் உண்மையாக அன்பே உருவாக்குனவர். அந்த உருவாக்குன கடவுளே, அன்பாக இருக்கிற அந்த கடவுளே என்னை நேசிக்காரு. இது மட்டும் விளங்கிட்டு வச்சுக்கோயேன். நமக்கு இது புரிஞ்சுட்டு அப்படின்னா நம்ம சந்தோஷமாக வாழ முடியும், சக்ஸஸாக வாழ முடியும், எல்லா தடையும் உடச்சி மேலே போக முடியும். ஆனால் நிறைய பேர் ஃபெயில் ஆகிற விஷயம் என்ன தெரியுமா? கடவுளை நேசிக்கார் அப்படிங்கிற அந்த அறிவு இல்லாது தான், கடவுளை நேசிக்கார் அப்படிங்கிற அந்த வெளிப்பாடு இல்லாது தான், கடவுளை உண்மையிலே எந்த அளவுக்கு நேசிக்கார் அப்படிங்கிற அந்த வெளிச்சம் மட்டும் ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு அப்படின்னா அது வாழ்க்கையை எப்படியோ மாற்றிடும். சந்தோஷமாக, திருப்தியாக, நிம்மதியாக, ஹாப்பியாக வாழ முடியும். நிறையா பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, யாராவது நேசிக்க மாட்டாங்களா, அவங்க நீ அங்கீகரிக்க மாட்டாங்களா, இவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களா, இல்லை நான் அது செய்ய மாட்டேன், இது செய்ய மாட்டேன், எப்படியாவது பெரிய மாட்டேனா, மேலே போயிட மாட்டேனா, அப்படி என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்க்குறோம். எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இந்த உலகத்தை படைத்த கடவுள் உங்களை நேசிக்கார் அப்படிங்கிற அந்த வெளிச்சம் உங்களுக்கு வேணும். அது இருந்தால் மட்டும்தான் இந்த இருட்டான உலகத்தில் வெளிச்சத்தோடு சந்தோஷம் வாழ முடியும். இப்போ நான் சொல்கிறேன், இந்த உலகத்தையே படைத்த கடவுள் உங்களை நேசிக்கார். ஏன்னா நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது, நான் உங்களை சிநேகித்தேன். நீங்கள் எப்படின்னு கேட்பீங்க, சும்மா சொல்கிறீங்க சிநேகித்தேன் எப்படி சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. இந்த மல்கியா புஸ்தகத்தில் ஒருத்தரை பற்றி தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்குது. அதனுடைய 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, என் நாமத்திற்கு பயந்திருக்கிறவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா அது ஒரு மெட்டாஃபரிக்கல் வேர்டு. அது ஏதோ ஒரு காரியத்தை சொல்ல வருது. அவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். இது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்குது? ஆண்டவராகிய இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. எப்படி தெரியுமா சொல்கிறேன்? இதே அதிகாரம் 5ஆம் வசனம் படித்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். இந்த எலியா தீர்க்கதரிசி அப்படிங்கிறது பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்து மரித்தவர். ஆனால் இங்கே எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதை என்ன எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறேன்னு சொல்கிறாரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை தான் லூக்கா ஆராய்ச்சி பண்ணி சொல்லி கண்டுபிடிச்சிருக்காரு. லூக்கா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் யோவான் ஸ்நானனை கூட சொல்லுவார், அவன் எலியாவின் ஆவியையும் பலத்தையும் உடையவனாக இருப்பான் அப்படிம்பார். இந்த எலியாவின் ஆவியும் பலத்தையும் உடைய யோவான் ஸ்நானன் பூமியில் பிறந்து அவர் சொன்னார், எனக்கு அப்புறம் ஒருத்தர் வரப்போகிறாரு, அவர் யாருன்னா தேவகுமாரன், அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்படி இயேசு கிறிஸ்துக்கு பற்றிய தீர்க்க தரிசனம் கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு 500 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மல்கியா புஸ்தகத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்குது அடையாளத்தோட. இந்த எலியா தீர்க்கதரிசிங்கிற ஒருத்தர் வருவாருன்னு யோவான் ஸ்நானனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இப்படி அடையாளத்தோடு எழுதப்பட்டிருக்கிறது மூலமாகவே நான் சொல்கிறேன், கடவுள் உங்களை நேசிக்கார் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம். ஏன்னா இந்த இயேசு கிறிஸ்து உலகத்துக்குள்ள வந்து அவர் வாழ்ந்து இந்த பூமியில் எந்த பாவமும் செய்யாமல் எந்த மனுஷனும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை செஞ்சு முடித்தார். அதுதான் சிலுவை மரணத்தை நம்மளுக்காக ஏற்றுக்கொண்டார். சிலுவையில் உங்களுக்காகவும் எனக்காகவும் மனுவருக்கு முழுவதுக்காகவுமே நம்மளுடைய பாவங்களெல்லாம் அவர் சுமந்து கொண்டு நம்மளையெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றிவிட்டார். கடவுளுக்கு கூட ஒப்புரவாக்கி விட்டார். கடவுளுக்கு முன்பாக நின்று அவரோடு கூட சந்தோஷம் வாழ்கின்ற அந்த நல்ல வாழ்க்கையை கொடுத்து விட்டார். அதுதான் யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, தம்முடைய ஒரே பேரான குமாரனை, அதாவது இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல்
நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய்? இயேசுவையே தந்து, தன்னுடைய ஒரே குமாரான இயேசுவை உலகத்துக்கு தந்து அவரை சிலுவையில் மறிக்க வச்சு தவறே செய்யாத அவரை நம்முடைய பாவங்களெல்லாம் அவர் மேலே சுமத்தி அந்த பாவத்தை தண்டிப்பதன் மூலமாக நம்மளை ஏற்றுக்கொண்டு நம்மளை அன்பு கூறுகிறார். அதுதான் சொல்கிறேன், கடவுள் உங்களை சிநேகித்தார். ஏன் அன்பு கூர்ந்து கைவிடுறதுக்கு இல்லை, உங்களை கையை பிடிச்சி உங்களை நல்ல வாழ்க்கையை கொண்டு போய் கடைசியில் நித்தியத்தில் அவரோடு கூட வச்சுக்கொள்வதற்காகவே இவ்வளோ வேலையை செஞ்சுருக்காருன்னா கடவுள் எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறணும். இந்த அன்பை புரிஞ்சுக்கணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அன்பை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை நிச்சயமாக சந்தோஷமாக மாறும். நீங்கள் எதிர்பார்க்க எல்லாமே இந்த அன்புலேருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த உலகமே அப்படி தான் வடிவமைக்கப்பட்டிருக்குது. இந்த உலகத்தில் கடவுள் அன்பு அப்படி தான் இருக்குது. உங்களுக்கு வேர்க்குது அப்படின்றதுக்காண்டி இந்த உலகத்தில் காற்றுன்னு அர்த்தம் கிடையாது. காற்று எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் உங்களுக்கு வேர்க்குன்னா அப்போ பிரச்சனை நம்மக்கிட்ட தான். அதே போல் இந்த உலகத்தை ஃபுல்லாக கடவுள் நேசிக்காரு. அவருடைய அன்பு எல்லா இடத்துலையும் இருக்குது. ஏற்றுக்கொள்ளும்போது அதை அனுபவித்து வாழ முடியும். அதன் மூலமாக சந்தோஷமான வாழ்க்கையும் நம்ம எதிர்பார்க்குற திருப்தியான அன்பு கூறுகின்ற வாழ்க்கையும் வாழ முடியும். இன்னொன்று சொல்லவா, இதே மல்கியா புஸ்தகத்தில் கடவுள் சொல்கிறாரு, என்னை டெஸ்ட் பண்ணி பாரு அப்படிங்கிற ஒரு காரியத்தில். என்ன தெரியுமா? தசம பாகம் காரியம். தசம பாகம்னா ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட இருக்கிறதுல ஃபஸ்ட்டு பெஸ்ட்டை கடவுளுக்குன்னு கொடுத்துருது. அதுக்கு இங்கே உதாரணம் காணிக்க. ஒருத்தவங்க சம்பாதிக்கிறாங்கன்னா அதை சம்பாத்தியத்தில் முதல் பாகத்தை கடவுளுக்குன்னு கொடுத்துடணும். அப்படி கொடுத்து பாரு, நான் உனக்கு அதை திரும்பி இடம் கொள்ளாமல் போக மட்டும் அளவே இல்லாத அளவுக்கு திருப்பி கொடுக்கலாம் இல்லையான்னு என்னை டெஸ்ட் பண்ணி பாருன்னு அந்த கடவுள் சொல்கிறாரு. இதுவே கடவுளுடைய கிருபை. இயேசுவை விசுவாசிச்சுட்டு இதை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இருக்கிறதுல ஃபஸ்ட்டையும் பெஸ்ட்டையும் எடுத்துகிட்டு தசமபாகத்தை எடுத்துகிட்டு கடவுளுக்கு கொடுத்துட்டு அவர் திரும்பி தராரா இல்லையா மட்டும் பாருங்கள். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க கடவுள் எந்த அளவுக்கு உங்கள் மேலே அன்பாக இருக்கார் அப்படின்னு. கடவுள் உங்களை நேசிக்க ஆரம்பிக்கா. கடவுள் உங்களுக்காக இந்த உலகத்தையே உருவாக்குனார். இந்த உலகத்தை ஃபுல்லாக சந்தோஷமான ஆரோக்கியமான நல்ல வாழ்க்கையாக உருவாக்குனார். ஆனால் ஒரு கட்டத்தில் பாவம்னு வந்தது. அந்த பாவத்தின் விளைவுனால இன்றைக்கி உலகம் சீரழிஞ்சு போயிருக்குது. அது இருந்தாலும் நம்ம மீட்டெடுக்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்துவ பூமியில் வந்தார். அவர் நினச்சிருந்தா அன்னைக்காலத்தையும் மாற்றிருக்கலாம். ஆனால் அவர் நீதி உள்ளவராக இருக்கார். எல்லாத்தையுமே ஒரு ஆர்டராக செய்கிறவர். அதனால் ஒரு சட்டத்தின்படி நீதியின்படி நீதியும் சரி கட்டுறாரு, அன்பையும் காமிக்கார். இன்றைக்கி நீங்கள் சொல்ல முடியாது, ஏன்னா நான் இப்போ கஷ்டப்படுற வாழ்க்கை தான் வாழணுமா, வெற்றி இல்லையான்னு சொல்ல முடியாது. ஏன்னா வெற்றியுள்ள வாழ்க்கைக்கும் சந்தோஷமான வாழ்க்கைக்கும் கடவுள் ஒரு வழியை உண்டாக்கிட்டார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது நல்ல வாழ்க்கைக்கு நிச்சயமாக வாழ முடியும். அப்போது உங்கள் கையில் தான் அந்த சாய்ஸ் இருக்குது. நீங்கள் தான் தீர்மானிக்கணும் உங்களுடைய கடவுள் யார் அப்படின்னு. இயேசுவை நம்புங்க, இயேசுவை விசுவாசிங்க, நல்ல வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசு உங்களை உண்மையாக நேசிக்கிறார். இந்த உலகத்தில் யார் உங்களை நேசிக்காட்டாலும் உண்மையாக நேசிக்கிற ஒரு கடவுள் இருக்காருன்னா அவர் இயேசு. அந்த கடவுளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறும். நிறைய பேருக்கு மாறி இருக்குது. அதே போல் உங்கள் வாழ்க்கையை மாறணும்னா இந்த நேரத்தில் இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு ஏற்கனவே ஏற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா அவருடைய அன்பு எந்த அளவுக்கு எம்ம இருக்குது அப்படிங்கிறத இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ளுங்கள். முயற்சி பண்ணுங்கள். அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அது உங்களை பரிசுத்தமாக வாழ வைக்கும், சந்தோஷமாக வாழ வைக்கும், ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை கொடுக்கும், நம்பிக்கையை கொடுக்கும், செக்யூர் ஃப்யூச்சரை கொடுக்கும், திருப்தியை கொடுக்கும், லவ்வை கொடுக்கும். உங்களை கடைசியில் கொண்டு போய் நித்தியத்தில் தேவனோடு நிறுத்தும். அங்கே நம்ம சந்தோஷமாக வாழ முடியும். இதுதான் கிறிஸ்தவ மார்க்கம். பாய்.